ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டை உருளைக்கிழங்கு குருமா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து சட்டியை கழுவி அடுப்பில் வச்சுட்டு இப்போ அடுப்பில் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ 1/4 ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 20 கிராம் வந்து சாம்பார் வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். முழுசாக தான் இருக்குது, அதை அப்படியே போட்டு இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ கருவேப்பிலையை கழுவி ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம வீட்லேயே அரைச்ச தனி மிளகாத்தூள், அதாவது மசாலா தூள், நம்ம வந்து மீன் குழம்புக்கு கறி குழம்புக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மசாலா தூளை வந்து இப்போ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த மசாலா தூள் வந்து நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் கம்மி மெம்பர்ஸ் தான், அதுக்கேற்ற மாதிரி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் அதிக பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் தேங்காய் பாலையும் அதில் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டு மசாலா தூளும் அதில் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் வேணுன்னா திக்னஸாக இருக்கும், வாட்டரியாக வேணுன்னா வாட்டரியாகவும் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நம்ம லைட்டாக வந்து வாட்டர் ஊற்றிக்கலாம். இதோ இதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இதில் வந்து நான் மீடியம் சைஸ் ஒரு 2 உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் போட்டு அதுவும் கொதிச்சிட்ருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு போட்டதுனால கொஞ்சம் நம்ம வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம் வாயுக்காக. அடுத்தது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அதில் வந்து தூவி விட்டுடலாம். அடுத்தது தேங்காய் பால் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 பத்த தேங்காவை வந்து நல்லா அரைச்சி 2 வாட்டி அரைச்சி நான் பால் எடுத்து அதையும் நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் தான் இதில் ரொம்ப முக்கியமே. இதுதான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் பாலும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே தேங்காய் பால் வந்து ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் எந்த ஒரு குழம்பாக இருந்தால் கூட நாங்கள் வந்து தேங்காய் பால் வந்து அதிகமாக தான் நாங்கள் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன் இல்லையா, முட்டை உருளைக்கிழங்கு குழம்பு தானே சொன்னேன் குருமானு. உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து முட்டையை வந்து தனியாக அந்த அடுப்பில் வந்து வேக வச்சிட்ருக்கோம், பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வெந்ததுக்கப்புறமா அதையும் நம்ம இதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். அதனால் ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம வந்து இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். அங்கே வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன சைடிஷ் பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு வறுவல். இப்போ நான் சேப்பங்கிழங்கு வந்து ஒரு 5 கிழங்கு வந்து மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. அதை எடுத்து இட்லி சட்டியில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை தோலை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து தோல் உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 4-5 கருவேப்பிலை. ஏன் இதில் கருவேப்பிலை போட்டேன் அப்படின்னா வந்து கருவேப்பிலை வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும், அப்புறம் கருவேப்பிலையும் நமக்கு நல்லது தானே, அதனால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளோதான். இப்போ நம்ம அதில் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி அதை அழகாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக தான், ரொம்பனா வந்து ஒரு மாதிரி ஆயிரும்.
இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதை போட்டு பரட்டி வச்சுட்டு நம்ம அப்புறமா பொரிச்சு சாப்பிட்டா சும்மா முறுமுறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கூட செம்மையாக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்திருக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கையும் நான் கட் பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட அருமையான குருமா உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் வெந்துருச்சு, அதையும் தோலை உரித்து நம்ம இதில் வந்து போட்டுடலாம். இதோ இங்கே பாருங்கள், 2 முட்டை வேக வச்சுருந்தேன். நம்ம 2த்தையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுருங்க. முட்டையும் அப்படியே அந்த மசாலாவோடையே நல்லா மிக்ஸ் ஆயிரும். லாஸ்ட்டாக இது மேலே கொத்தமல்லி கழுவி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான சுவையான முட்டை உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வந்து இதுவே வந்து திக்காக தான், ஓரளவுக்கு வந்து திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.